ரோஹித் சர்மா மட்டும் லார்ட்ஸில் அந்த செஞ்சுரி மட்டும் அடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கம்பீரோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். பயங்கரமாக கிரிட்டிசைஸ் வந்திருக்கும். இன்றைக்கி கம்பீரே ரோஹித் சர்மாவை புகழ்ந்து தள்ளியிருக்காப்புல. ரோஹித் சர்மா எப்பயுமே நாட்டுக்காக ஆடக்கூடியவர் அப்படின்ட்டு வேற வழி இல்லாமல் ரோஹித் சர்மா செஞ்சுரி அடிச்சுட்டு வந்தவொடனே எந்திரிச்சு புன்னகையோட கைத்தட்டு வரவேற்றாரு. அதுக்கு முன்னாடி அவர் ரிட்டையர்ட் ஆக போகிறாரு அப்படின்ட்டு வதந்தி கிளம்பினப்ப இவர் மூச்சே விடலை. ஆனால் இன்னைக்கு ரோஹித் சர்மா அடித்து இந்திய மானத்தை லார்ட்ஸ்ல காப்பாத்திட்டார் தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா கடந்த 20 நாள்ல கிட்டத்தட்ட 3 சீரியஸ் தோல்வி மேல தோல்வி, தோல்வினா தோல்வி, படுந்தோல்வின்னு கூட சொல்லலாம். அயர்லாந்து கூட இதுக்கு முன்னாடி தோத்ததே கிடையாது. இந்தியா 2 மேட்சுமே தோத்து சீரியஸை தோத்தாங்க. அதுக்கப்புறம் T20 இங்கிலாந்து கூட 5க்கு 4 மேட்ச் தோத்து போயிட்டாங்க, சீரியஸாக தோத்து போயிட்டாங்க. இதனால வர இங்கிலாந்து கூட T20 சீரியஸ் தோத்ததே இல்லை, அதையும் முடிஞ்சுட்டாங்க. சரி, ஒன் டேலையாவது வின் பண்ணுவாங்க, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னம்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்க, செகண்ட் மேட்ச்லையும் மிடில் ஆர்டரில் சொதப்பனால அதுலேயும் தோத்து போயிட்டாங்க. தேர்ட் மேட்ச்சில் வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்பத்திலே பும்ரா விளையாட மாட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல இந்தியா மேலே உள்ள நம்பிக்கை எல்லாத்துக்கும் குறைஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா மீதி உள்ள பவுலர்கள் எல்லாமே இன்னி எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு தெரிஞ்சு குல்தீப் யாதவ் தான் உள்ளுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு நான் மட்டும் நினைச்சுக்கிறேன். கடந்த வீடியோவில் நான் போட்ட போஸ்ட் எல்லாருமே குல்தீப் யாதவ் உள்ளுக்கு வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா மிடில் ஆர்டரில் ஒரு பக்கம் அக்சர் பட்டேல் பவுலிங் போட்டு இங்கிலாந்து அணியை திணற அடிச்சிட்டு இருக்கல, இன்னொரு பக்கம் குல்தீப் யாதவும் மிரட்டு அடிப்பாங்க. இந்த 387 ரன்னு இமாலயா டார்கெட் நம்மளுக்கு வச்சிருக்கவே மாட்டாங்க. அதனால தான் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ் குர்னூர் பிராரையும் பிரின்ஸ் யாதவையும் வச்சு வேலுன்னு வெளுத்துட்டாங்க. அதுவும் குர்னூர் பிரார் பால்லாம் 97 ரன். ஆனால் இப்போ ரோஹித் சர்மா அந்த அடிச்ச செஞ்சுரி 110 பாலுக்கு 138 ரன் அடிச்சார் பாத்தீங்களா, அது இது எல்லாத்தையுமே மறைச்சிருச்சு. தோத்தாலும் பரவாயில்லப்பா ரோஹித் சர்மா, அதுவும் முக்கியமா ரோகோ சக்சஸ்ஃபுல்லா ஆயிருச்சு. ஏன்னா ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் சேர்ந்து கிட்டத்தட்ட 110 ரன் பார்ட்னர்ஷிப் அடிச்சிருந்தாங்க. இதன் மூலம் இவங்க 2 பேரும் 100 பார்ட்னர்ஷிப் மேல 21 டைம் அடிச்சிருக்காங்க. ரெக்கார்ட்ல செகண்ட் பிளேஸ் இருக்காங்க. அப்பனா தேர்ட் பிளேஸ் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குமார் சங்கக்காரனும் தில்ஷனும் 20வது பிளேஸ்ல இருக்காங்க. சரி, அப்பனா ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கரும் கங்குலியும் 26 டைம் அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரோஹித் சர்மா லார்ட்ஸ்ல முதல் இந்தியன் ஓடிஐல செஞ்சுரி அடிச்சிருக்கா அப்படின்னு பெருமையும் வாங்கி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம மொத்த இங்கிலாந்துலயுமே 8 டைம் செஞ்சுரி போட்டிருக்காப்ல. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதுல ஜோ ரூட் தான் இருப்பாப்ல. ஜோ ரூட்டுக்குனாலும் அது ஹோம் கிரவுண்டு. ஆனா ரோஹித் சர்மாவுக்கு இங்கிலாந்து போய் பிடிச்ச பிச்சு பயங்கரமான சவால் இருக்கும் அப்படின்ட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதில் சொல்லியிருக்காரு. அது மட்டுமா சொல்லியிருக்காரு, வேற என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது என்ன எந்த விதத்தில் அஃபெக்ட் ஆக முடியாது. கண்டிப்பாக இந்த மாதிரி வெளியில் பேசுறத நம்ம ஏற்றுக்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு அது ஒரு ஃபன்னாக இருக்கும், கேம்குள்ளே விளையாடல அப்படின்ட்டு ஒரு சவாலாகவும் இருக்குங்கிற மாதிரி சொன்னாப்ல. அதுக்கப்புறம் இந்த கேமில் ஒத்துக்கிட்டாப்ல. கண்டிப்பாக பும்ரா இல்லாதனால மற்ற இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸை வச்சு இந்த கேம் விளையாட முடியாது. அதனால ஒத்துக்கிறோம், 20-25 ரன் அதிகமாக கொடுத்துட்டோம், அதனால தான் இந்த தோல்வி இப்படின்ட்டு ரோஹித் சர்மா ரீசெண்ட் பேட்டியில் சொன்னார். இதில் கௌதம் கம்பீரை தப்பிச்சிட்டோம்ப்பா, நல்ல வேலை. ரோஹித் சர்மா உண்மையிலே இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ்னால தான் இந்த பிரச்சனை வந்தது, கோச்சுன்னு எதுவும் சொல்லலை. ஒருவேளை கோச் சரியில்லை, மேனேஜ்மெண்ட் சரியில்லை அப்படின்னு ஏதாவது உளறி இருந்தானா இன்னும் நம்மளுக்கு கிரிட்டிசைஸும் ஆயிருக்கும் அப்படின்ட்டு ரோஹித் சர்மா கிட்டத்தட்ட கௌதம் கம்பீரை காப்பாற்றி விட்டுட்டார் தான் சொல்லலாம். ஆனால் இது எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும்? ஏன் அப்படின்னா ஆஸ்திரேலியா கூட ஒரு தோல்வி, நியூசிலாந்து கூட ஒரு தோல்வி, இப்போ இங்கிலாந்து கூட ஒரு தோல்வி, இப்படின்ட்டு வேர்ல்டு கப் ஒரு வருஷம் தான் இருக்கு. இதுக்கு இடையில ஒரு 5 ஓடிஐ இருக்கு. இதுல எப்படி இன்னும் பிளேயர்ஸை மாற்றி போட்டு கௌதம் கம்பீர் தலைமையில் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு கொஸ்டின் மார்க் வந்திருக்கு. இருந்தாலும் வேர்ல்டு கப்பில் இந்தியா வின் பண்ணணும் அப்படின்னம்னா கண்டிப்பாக முகமது சமி, புவனேஸ்வர் குமார், சிராஜ் அவர்கள், அதுக்கப்புறம் பும்ரா, இவங்க 4 பேர் மட்டும் இருந்தால், பவுலிங் இருந்தால் போதும் அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறேன்ட்டு உள்ளே கொண்டு ஏதாவது ஒரு சீனியர் பவுலர் இன்ஜுரி ஆயிட்டாங்க அப்படின்னம்னா மற்ற பவுலர்ஸ் எல்லாம் இப்படி தான் 387 ரன் அடிக்கிற மாதிரி ஒரு இமாலய ஸ்கோர் ஆப்போனன்ட் டீம் அடிச்சு போடுவாங்க. அதனால இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸான பவுலரை ஒரு வருஷத்தினால ஏஜ் ஃபேக்டர்லாம் ஒன்றும் பெருசாக ஆயிடப்படாது. 38-39 வயசு இருக்காங்க, 40 வயசு ஆக போறாங்க. ஏன் 40 வயசுல விளையாடலையா? இப்போ ஃபுட்பாலே மெஸ்ஸி, ரொனால்டோலாம் அவங்க ஏஜ்லேயே அந்த அளவுக்கு விளையாடுறாங்க. அதனால எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இந்தியாவில் இருக்கிறதுனால எந்த ஒரு பெரிய அசம்பாவிதம்லாம் நடந்துடாது. அது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த மேட்ச்லேயே எக்ஸ்பீரியன்ஸான விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் மட்டும் அந்த பார்ட்னர்ஷிப் அடிக்கல அப்படின்னம்னா இந்தியா
படுதோல்வி அடைஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னம்னா சுப்மன் கில் மட்டும்தான் வந்து ஆரம்பத்தில் அடிச்சாப்ல. அதுக்கப்புறம் வந்து இசான் கிஷன், ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், அக்சர் பட்டேல் டோட்டலாக வந்து பேட்லேருந்து ரன்னே வரல. அதனால இந்தியன் டீமில் வந்து வரப்போகிற 2027 வேர்ல்டு கப்புக்கு கண்டிப்பாக பேட்ஸ்மேன்லையும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், பவுலர்ஸ்லையும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி உங்களுக்கு வந்து புதுமுகங்களை இறக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேரை இறக்கலாம். ஏன் அப்படின்னம்னா கப்பு முக்கியம். பிகிலு 2027 கப்பு முக்கியம். 2023 கோட்டை விட்ட மாதிரி வந்து நம்ம விட்டுறக்கூடாது. 2019 தோனியினால அந்த கப்பு மிஸ் ஆயிடுச்சு. 2023 ஃபைனல் வர வந்து நம்ம ரோஹித் சர்மா அடிக்க வேண்டிய கப்பு மிஸ் ஆகி போச்சு. ஆனால் இந்த டைம் 2027 கப்பு ரொம்ப முக்கியம். அதுக்காக வந்து உங்களோட ஈகோவை விட்டுட்டு டீமுக்கு எது நன்மையோ அது நடக்கிறத மட்டும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு தான் வந்து இப்போ மக்கள் எல்லாருமே கௌதம் கம்பீர்ட்ட கேட்டுக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கௌதம் கம்பீரை ஒன்றே மாற்றணுமா இல்லை டீமில் சேஞ்சஸ் பண்ணுமா அப்படின்னு உங்களுக்கு தோன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.